பெண்களுக்கு இடம் கொடுப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது. தகுதியடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அது சற்று வித்தியாசமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தடவை அல்லது இரு தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்து அதற்கு பிறகும் போட்டியிட சந்தர்ப்பம் கொடுத்து அதில் அவர்கள் வெற்றி பெறாதவர்கள் ஆக இருந்திருந்தால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்க தேவையில்லை என்கின்ற அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வேட்பாளர்கள் சம்பந்தமாக வேட்பு மனு கேட்டவர்கள், வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்கள் சம்பந்தமாக நீண்ட நேரம் உரையாடி ஒரு இடங்கள் தவிர்ந்த மற்ற இடங்களுக்கு நாங்கள் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்திருக்கிறோம். முதலிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே நேற்றைய தினம் அறிவித்தபடி திரு ஸ்ரீதரனும் நானும் போட்டியிடுகிறோம். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 9 வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்த முடியும். திரு ஸ்ரீதரன், சுமந்திரன், SCC இளங்கோவன், கேசவன் சாயந்தன், சந்திரலிங்கம் சுஹிர்தன், சுரேகா சசீந்திரன், தியாகராஜா பிரகாஷ், இமானுவேல் ஆனல்ட், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம். இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக 3 தடவைகள் இருந்தவர்கள். ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள். அனைவரும் இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள். ஒருவர் 50 வயதானவர், மற்றவர்கள் எல்லாம் ஒருவர் 50 கூட்டின வயதுள்ள இளங்கோவன், மற்றவர்கள் எல்லாம் 50க்கு குறைவான வயதுடையவர்கள். இதிலே 2 பெண்களையும் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். இதுகால வரைக்கும் சில தருணங்களிலே மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது. ஆனால் இந்த தடவை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் அவர்களையும் நிறுத்தியிருக்கிறோம். மிகவும் திறமைசாலிகளான பெண்கள் இருவரும். ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக இதனை வைக்கக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் 6 பேரை நியமிக்க முடியும். அதில் 4 பேர்களை இன்றைக்கு நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம். இரா சாணக்கியன், அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர். கிட்டினபிள்ளை சேயோன் எங்களுடைய இளைஞரணி தலைவர். தியாகராஜா சரவணபவன் முன்னாள் மட்டநகர் மாநகர சபை முதல்வராக இருந்தவர். வைத்தியர் ஸ்ரீநாத். இந்த 4 பேர்களையும் நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம். அடுத்த 2 பேர்களும் மட்டக்களப்பு மாவட்ட கிளையோடு பேசி அது இறுதி செய்யப்படும். அதை தவிர வன்னி தேர்தல் மாவட்டம், திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டம், அம்பாறை தேர்தல் மாவட்டம் சம்பந்தமான விடயங்களிலே இன்னமும் வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படவில்லை. ஆகையினாலே தற்போதைக்கு நாங்கள் நாங்கள் கரிசனையில் எடுத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பெயர்களை நாங்கள் வெளியிடவில்லை. உங்களுக்கு தெரியும், வன்னி தேர்தல் மாவட்டம் 3 நிர்வாக மாவட்டங்களை உள்ளடங்கியது.
ஆகையினாலே அதிலே எல்லா பிரதேசங்களையும் பிரதித்துவப்படுத்துகிறதும் ஒவ்வொரு கரசனைகளுடையவர்களுடைய நியாயங்களையும் நாங்கள் கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்கிற காரணத்தினாலே சற்று தாமதமாகிறது. திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களை பொறுத்த வரையிலே அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாகவே போட்டியிடுகிறோம் என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து 10 பேர் கொண்ட பேர் பட்டியல் ஒன்று அங்கே வேட்புமனுவாக தாக்கல் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. திருவண்ணாமலையிலே இன்றைக்கு வேட்பாளர் தெரிவு என்று சொல்லுகிற போது மாவட்ட மட்டத்திலே அவர்கள் சிபாரிசு செய்கிற வேட்பாளர் தெரிவு இன்னமும் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே அது எங்களுக்கு கொண்டு வரப்படவில்லை. அடுத்ததாக நாங்கள் புதன்கிழமை 9ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மீண்டும் இங்கே எங்களுடைய கட்சி பணிமனையிலே வவுனியாவிலே கட்சி பணிமனையிலே கூடி இந்த முடிக்க வேண்டிய சில விடயங்களை முடித்து வன்னி, திருவண்ணாமலை, அம்பாறை மாவட்டங்களுடைய வேட்பாளர் பட்டியலையும் நாங்கள் பூர்த்தி செய்து அறிவிப்போம். நன்றி. நேற்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அம்பாறை மாவட்டத்திலே சங்க சின்னத்திலும் திருவண்ணாமலையிலே வீட்டு சின்னத்திலும் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறியிருந்தார்கள். அது தொடர்பாக நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அது தொடர்பாகத்தான் அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதை குறித்து கூடி ஆராய்ந்து இன்றைக்கு தங்களுடைய முடிவை பொதுச் செயலாளருக்கு அறிவித்தார்கள். அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி தனியாக இலங்கை தமிழரசு கட்சியாகவே தான் போட்டியிடும் என்கின்ற முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையை பொறுத்தவரையிலே ஒரு இணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலேயும் பெயரிலேயும் நாங்கள் போட்டியிடுகிற போதும் மற்ற கட்சிகளிலே இருந்து வேட்பாளர்களை எங்களுடைய பட்டியலிலேயும் சேர்த்து கொள்வதென்று ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர் தெரிவில் பிரச்சனை இருப்பதாகவும், எனவே கட்சியின் மத்திய கூட்டுமாறும் உறுப்பினர்களாரும் கடிதம் அனுப்பியுள்ளார்கள். பல உறுப்பினர்கள் பல கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு உறுப்பினரும் கேட்கிற கூட்டங்களை கூட்டிக் கொண்டிருந்தால் எங்களுக்கு 24 மணி நேரம் போதாது. மத்திய செயற்குழு தான் இந்த நியமன குழுவை நியமித்தது. நியமன குழுவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. அந்த காலத்தை இப்போ நாங்கள் 9ஆம் தேதி சந்தித்து இறுதி செய்கிற போது 11ஆம் தேதி கடைசி நாள். ஆகையினாலே கால அவகாசங்களையும் கருத்திலே வைத்துத்தான் நாங்கள் செயற்பட வேண்டியதாக இருக்கிறது. தோல்வியடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று மத்திய குழு தீர்மானித்தது அல்லது நியமன தோல்வியடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அது சற்று வித்தியாசமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்து அதற்கு பிறகும் போட்டியிட சந்தர்ப்பம் கொடுத்து அதில் அவர்கள் வெற்றி பெறாதவர்கள் ஆக இருந்திருந்தால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்க தேவையில்லை என்கின்ற ஒரு தீர்மானம் மத்திய செயற்குழுவிலே நிறைவேற்றப்பட்டது. அதற்கான காரணம் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு குறித்த எண்ணிக்கையான வேட்பாளர்களை தான் நாங்கள் நிறுத்த முடியும். ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் வளமையாக நாங்களே சொல்லுகிறது இந்த தடவை இளையவர்களுக்கு யுவதிகளுக்கு இடம் கொடுக்க போகிறோம் என்று. ஆனால் அது கொடுப்பது மிக கஷ்டமாக இருக்கும் என்றால் ஏற்கனவே இருந்தவர்களையும் நிரப்பிவிட்டு பிறகு மற்றவர்களை நிரப்புகிற போது பிரச்சனை. இந்த தடவை நாட்டிலேயே ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. பழையவர்கள் நீண்ட காலம் இருந்தவர்கள் ஒதுங்கி புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நாட்டிலே ஏற்பட்ட மாற்றமும் அப்படித்தானே. இப்போ ஜனவரி தேர்தலில் ஏற்பட்ட மாற்றமும் அப்படித்தான். ஆகவே அப்படியான ஒரு எதிர்பார்ப்புக்கு எங்களுடைய மக்களும் அப்படியான எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். நாங்கள் அப்படியானவர்களுக்கு இடம் கொடுப்பதாக இருந்தால் சிலர் விட்டு விலகத்தான் வேணும். ஆகையினால்தான் ஒரு வழிகாட்டலாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த இடைவெளியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு புதியவர்களுக்கு, ஆற்றல் உள்ளவர்களுக்கு, இளையவர்களுக்கு, யுவதிகளுக்கு இடம் கொடுப்பதற்கான இடவசதியை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக ஏற்கனவே சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தவர்கள், சந்தர்ப்பம் கொடுத்தும் வெல்லாதவர்கள், ஒரு குறித்த வகையினர், அவர்களை இந்த தடவை கேட்க வேண்டாம் என்று சொல்லுவதென்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது.
அதன் பிறகு நேற்றைய தினம் நான் ஊடகவியலாளருக்கு கருத்து சொன்னபோது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். பெண் வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை, காடு வீடெல்லாம் அலைந்து திரிகிறோம் என்று நான் சொன்னது. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றி, ஊடகவியலாளருக்கு நன்றி, நீங்கள் அதனை உடனடியாக பிரசித்தப்படுத்தினீர்கள். அதை கேட்டுவிட்டு நான் இப்பொழுது சொன்ன இந்த 2 பெண்மணிகளும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுறவர்கள் அதை கேட்டுவிட்டு இன்று காலை தான் தங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தார்கள், என்னோடு பேசினார்கள். இப்படியாக நீங்கள் சொல்கிறீர்கள், எங்களுக்கும் மனதை உறுத்துகிறது, நாங்கள் முன்வருகிறோம் என்று. கேட்ட 2 பேருக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம், கேட்ட 2 பேருக்குமே கொடுத்திருக்கிறோம். ஆகவே பெண்களுக்கு இடம் கொடுப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது. இயன்றவரை அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். வாக்காளர்களிடத்திலையும் கேட்கிறோம். இந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டுமாக இருந்தால் மக்கள் மத்தியிலே என்ன மாதிரியான விகிதாசாரத்திலே பெண்கள் ஆண்கள் இருக்கிறார்களோ அது பிரதிபலிக்கப்பட வேண்டும், நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவர்களை. ஆகவே அதையும் கருத்தில் கொண்டு இந்த தடவை மிக நேர்மையாக உண்மையாக பெண்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கிறோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலன் அவர்கள் இம்முறை வன்னி மாவட்டத்திலே போட்டியிட போவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதும் நேற்றைய தினம் ஒரு ஊடகத்திலே செய்தி வெளியாக இருக்கின்றது, அவர் மீண்டும் போட்டியிட போவதாக. இது தொடர்பாக அவங்களுடைய எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி அவர் தான் சொன்னார் போட்டியிடுற இல்லைன்னு. இப்போ வேற செய்தி ஒன்று வந்திருக்குன்னு சொல்றீங்க, அவர்கிட்ட தான் கேட்க வேணும். தேசிய பட்டியலில் வந்து தமிழ் கட்சியினுடைய தலைவர் அவருக்கு வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காங்க. அவர் அப்படியாக ஒரு கோரிக்கையும் விடப்படவில்லை. அவர் தான் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.